ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் டெக் ப்ராப்பர்ட்டி பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 என்னென்ன பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டு கலரு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன்லாம் பற்றி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம முந்தைய வீடியோ போய் பார்த்துருவாங்க, பார்ட் 1 வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டெக்ஸ்ட்டு ஸ்பேசிங் அண்ட் டெக்ஸ்ட்டு ஷேடோ, இதை பற்றிலாம் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, டெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்ட் 2ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கும், மற்ற லெட்டர்லாம் வந்து ஸ்மாலில் இருக்கும். இது ஒரு வேர்டுக்குமே ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்டலையும் மற்ற லெட்டர்லாம் ஸ்மாலில் இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்க இந்த ஃபுல் பேராகிராஃபே எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாகவே வந்து எனக்கு ஸ்மால் லெட்டரில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம போய்ட்டு ஒரு வார்த்தையாக உட்காந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ரீடைப் பண்ணுறா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் பேராவுமே வந்து நம்ம வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபுல் பேராவை எனக்கு ஃபுல்லாகவே கேப்ஸில் வரணும் அப்படின்றப்போ நம்ம அதுக்கும் வந்து இந்த டெக்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம அதையும் வந்து கேப்ஸில் மாற்றிக்கலாம். தென் அடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு இந்த ஃபுல் பேராவில் இருக்கக்கூடிய முதல் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும், நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, முதல் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய கேபிட்டலைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை அந்த ஃபுல் பேராகிராஃபில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸில் மாற்றிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட யூஸு. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத செஞ்சு காட்டுறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிடேக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதில் வந்து அப்பர் கேஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ இந்த பேராகிராஃப் இது வந்து ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்குவோம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த வேர்டுமே என்ன ஆகும்னா கேப்ஸ்லெட்டில் மாறிடும். இதுவே வந்து லோவர் கேஸ் அப்படின்னாங்கன்னா இது ஃபுல்லாகவுமே வந்து ஸ்மால் லெட்டரில் மாறிடும். கேபிட்டலைஸ் அப்படின்றப்போ இதில் கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஒரு இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் மாறும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஸோ நான் உங்களுக்கு ரியல் டைமாக செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நான் வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன். இந்த HTML ஸ்ட்ரக்சரில் வந்து நான் வந்து எக்ஸ்டர்னல் CS மூலியமாக இந்த பேஜை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு H1 டேக் யூஸ் பண்ணுறேன். H1 டேக்கில் வந்து நான் ஒரு பேரா வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேரா ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம அந்த கோடில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து நமக்கு அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த H1 டேக்கை செலக்ட் பண்ணி இந்த H1 டேக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் லெட்டரையுமே வந்து கேப்ஸில் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அதில் வந்து எனக்கு மொத்த லெட்டர்ஸுமே வந்து கேப்டலாக மாறணும். ஸோ அதுக்கு பேர் என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும்னா அப்பர் கேஸ் அப்படின்ற வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன் H1 டேக்கு. இந்த H1 டேக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர்ட்டியான டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதுக்கான வேல்யூவாக வந்து நான் அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய மொத்த லெட்டர்ஸுமே வந்து கேப்ஸில் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இதை மாற்றணும் அப்படின்னா இது மாதிரி நான் வந்து மாற்றாமல் எனக்கு ஃபுல் பேஜே மாற்றினா உட்காந்து ஃபுல் கோடையுமே வந்து நான் மாற்றிட்டு இருக்க மாட்டேன் ஃபுல் லெட்டர். ஓகே, இது வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு பேரா வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அப்பர் கேஸாக மாற்று எப்படி கேப்ஸ்லாம் மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ இருக்கக்கூடிய லெட்டர்ஸை ஃபுல்லாக எப்படி லோவர் கேஸாக அதாவது ஸ்மால் லெட்டராக மாற்றுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த H2 டேக்கில் நான் ஒரு பேராகிராஃப் அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்க. ஒரு HR டேக்கு ஹரிசாண்டல் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இதை போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H2 டேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எனக்கு எல்லாம் என்ன ஆகும்னா லோவர் கேஸ் அதாவது எனக்கு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டரில் மாறணும் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு ப்ரௌசரில் பார்த்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே என்னென்னா ஸ்மால் லெட்டராக வந்து மாறி இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்பர் கேஸுக்கும் லோவர் கேஸுக்கும் உள்ளது. தென் தேர்ட் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸாக மாற்றுறது. ஸோ அதுக்கு வந்து என்ன கேபிட்டலைஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அதையும் வந்து காட்டுறேன். ஸோ HR டேக் ஒன்று நமக்கு தெரியணும் அப்படின்றத நான் ஒரு HR டேக் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு H3 டேக்குள்ளே என்ன கொடுத்தேன்னா அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ லோரம் அப்படின்றது என்னென்னா இன்பில்ட்டாகவே வந்து விசுவல் ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய ஒரு இது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நமக்கு வந்து தேவையான டம்மி டேட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டம்மி டேட்டா யூஸ் பண்ணி நமக்கு ஃபில் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். தென் நம்ம இந்த வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம இதை வந்து இந்த இடத்துல வேறு வேணும்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு டம்மி டேட்டா இது தற்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நான் அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா H3 டேக் ஓப்பன் பண்ணி அந்த H3 டேக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்
எனக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலாக வேணுங்காக கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் ப்ரௌசரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் லெட்டர் இந்த ஃபுல் பேராவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய 3 ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ் வந்து அப்பர் கேஸு, தென் லோவர் கேஸு, கேபிட்டலைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம செகண்டாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டெக்ஸ்ட்டு ஸ்பேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பேடிங்கில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா டெக்ஸ்ட் இன்டென்ட்டு, லெட்டர் ஸ்பேஸிங்கு, லைன் ஹைட்டு, வேர்டு ஸ்பேஸிங்கு அண்டு ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் நகரணும், இவ்வளோ பிக்சல் வந்து நகரணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் சொல்லுவோம். லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த லெட்டர் இருக்குன்னா இந்த ஒரு லெட்டருக்கும் இடையில எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வரணும். இந்த சாப்டர் அப்படின்ற ஒரு லெட்டர்னால் இந்த சாப்டர் சிக்கும் ஹச்சுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வரணும், ஹச்சுக்கு ஏக்கு இடையில ஸ்பேஸ் வரணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஹைட் அப்படின்னா எனக்கு மேலேருந்து இவ்வளோ பிக்சல் வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணுறது வந்து லைன் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். தென் வேர்டு ஸ்பேஸிங்னா என்னென்னா இப்போ இந்த இன்னுன்றது ஒரு வேர்டு, திஸ் அப்படின்றது ஒரு வேர்டு, சாப்டர் அப்படின்றது ஒரு வேர்டு. ஸோ இந்த ஒரு வேர்டுக்கும் இடையில எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது வந்து வேர்டு ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த லைன் எவ்வளோ லென்த்தாக இருக்கணும், எப்படி போகணும், எது மாதிரி அலைன் ஆகணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது தான் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒன்றுக்குமான எக்ஸாம்பிளையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பி டேக் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பி டேக் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் வந்து 50 பிக்சல் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா ரைட் சைட்லேருந்து இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 50 பிக்சல் நகர்ந்து வரும். இது வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இதில் வந்து ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸிங் வந்து 5 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற இருக்கிறதுல இந்த டீன்றதுக்கு மட்டும் 5 பிக்சல், ஈன்றதுக்கு ஒரு 5 பிக்சல், இடையில வந்து ஒரு 5 பிக்சல் வந்து விட்டுருக்கும், ஸ்பேஸ் விட்டுருக்கும். இதே -2 அப்படின்றது என்ன இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லேருந்து மைனஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வரதுக்கு வந்து -2 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து என்னென்னா லைன் ஹைட் அப்படின்றது என்னன்னா மேலேருந்து எவ்வளோ இறங்கணும் அப்படின்றத இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ இறங்கணும் அப்படின்றத நம்ம அசைன் பண்ணுறது வந்து லைன் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இதில் இருக்கக்கூடிய 3வது என்னென்னா வேர்டு ஸ்பேஸிங் என்னன்னா இந்த டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு இடையில இது ஒரு டெக்ஸ்ட்டு, இது ஒரு வேர்டு, இந்த 2 வேர்டுக்கும் இடையில எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறது தான் வேர்டு ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மைனஸ்லேயும் கொடுத்துக்கலாம், ப்ளஸில் இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம், டிகிரிமெண்ட்டும் பண்ணிக்கலாம். தென் தேர்டாக இருக்குது என்னென்னா வேர்டு நோ ரேப் அப்படின்னா எந்த ஒரு கீழே வராமல் ஒரே லைனாக போயிட்டு இருக்கணும், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி வரணும் அப்படின்றத நோ ரேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இதை ஒன்றே ரியல் டைமாக செஞ்சு காட்டுறேன். ஓகே, டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்றது நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த H1 டேக்கில் வந்து நான் UK info tag அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ UK info tag நான் கொடுத்து ஓகே நான் அதை சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் போய்ட்டு ப்ரௌசரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து UK info tag அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நார்மலாக அதோட பேடிங் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஷேடோட பார்த்த ப்ராப்பர்ட்டியான டெக்ஸ்ட் இன்டெக்ஸ் அப்படின்ற இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட்டு இன்டென்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நான் போய் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது வந்து ஒரு 50 பிக்சல் நகர்ந்து இருக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் நகர்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை வந்து அதோட லொக்கேஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு 100 பிக்சல் நகரும். இதுதான் வந்து இந்த டெக்ஸ்ட் ஷேடோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. தென் செகண்டாக நம்ம பார்த்தது என்னென்னா டெக்ஸ்ட் ஸ்பேஸிங் பார்த்தோம். ஸோ நான் வந்து ஒரு H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே இதில் UK info tag அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது, UK info tag அப்படின்ற லெட்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதற்குரிய ஒரு லெட்டரையுமே வந்து ஸ்பேஸ் விட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸிங் அப்படின்றது. ஸோ H2 டேக்கு
லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங்னு ஒன்று இருக்குது, நம்ம பார்த்தோம். வேர்ட் ஸ்பேசிங் என்னன்னா ஒரு வேர்டுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் என்ன பண்ணுறேன்னா ஒரு 40 பிக்சல் கொடுத்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 40 பிக்சல் கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா ஒரு வேர்டுக்கு இடையிலுமே ஒரு 40 பிக்சல் கேப் வருது. இதுதான் ஒரு லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் வருது. இது வந்து தான் லெட்டர் ஸ்பேசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் தேர்டாக பார்த்ததுன்னா வேர்ட் ஸ்பேசிங் நான் சொன்னேன். ஸோ வேர்ட் ஸ்பேசிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அதே H3 டேக்கை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். H3 டேக்கு நான் இதே UK-info tech அப்படின்ற வார்த்தையை கொடுக்குறேன். தென் சேவ் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக இப்போ எப்படி இருக்கோம்னா நார்மலாக UK-info tech அப்படின்ற வார்த்தை இருக்கும். இப்போ எனக்கு ஒரு வேர்டுக்கும் நான் UK அப்படின்றத 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா UK-info tech அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஸோ H3 டேக் செலக்ட் பண்ணிவிட்டேன். H3 டேக்குக்கு UK-info tech அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கும் நான் ஸ்பேஸ் கொடுப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்ற இதை அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர்ட் ஸ்பேசிங் எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு 50 பிக்சலாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் பார்த்தேன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வருது. இதுதான் வந்து வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்றது. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துக்கோன்னா டெக்ஸ்ட் இன்டென்ட், ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்குறது, ஃப்ரெண்ட்லேருந்து ஸ்பேஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து லெட்டர் ஸ்பேசிங் ஒரு லெட்டருக்கு இடையில எப்படி ஸ்பேஸ் கொடுக்குறது, அப்புறம் வந்து வேர்டு ஸ்பேசிங் ஒரு வேர்டுக்கு இடையில எப்படி ஸ்பேஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். தென் தேர்டாக வந்து லைன் ஹைட்டு. லைன் ஹைட் அப்படின்றது என்னென்னா ஒரு லைன் லைனோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு H2 டேக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். H2 டேக்கில் வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஒரு UK-info tech அப்படி கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி அந்த H2 டேக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ லைன் ஹைட்டு கொடுக்குறேன். லைன் ஹைட் வந்து எனக்கு ஒரு 50 பிக்சல் வேணும்ப்பா அப்படி சொல்லி கொடுத்துட்டு தென் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய்ட்டு பார்த்தேன் அப்படின்னா ஸோ லைன் ஹைட்டு வந்து ஒரு 50 பிக்சல் வந்து இறங்கியிருக்கும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் ஸ்பேசிங்கில் ஃபைனலாக இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் ஃபைனலாக இருந்துச்சு. ஸோ அந்த இதுக்கு நான் யூஸ் பண்ணி கட்டுறேன். ஸோ ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு டம்மியான ஒரு பேராகிராஃப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை ப்ரௌசரில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌசரில் பார்த்தோம்னா ஒரு டம்மியான பேராகிராஃப் ஒன்று ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேராகிராஃபுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்பேசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுக்க போகிறோம், வேல்யூஸை கொடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் டேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் ஸ்பேசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறேன். ஸோ இதை இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்க. இதுக்கு வந்து எனக்கு என்னென்னா நோ ரேப் அப்படின்னா என்னென்னா எனக்கு எந்த விதமான இதுவும் வராமல், அதாவது இந்த பேஜ் இப்போ பார்த்தோம்னா இது வந்து இந்த டிஸ்பிளேக்கு ஏற்றாப்பில் போயிட்டு தென் இதோட லென்த் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட சைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நியூ லைனில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஒயிட் ஸ்பேஸ் நோ ரேப் அப்படின்றப்போ என்ன ஆகும்னா இது வந்து ஒரே லைனாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே லைனாக மாறிடுது. நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நான் இந்த ஒயிட் ரேப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ இப்போ நம்ம இதில் டெக்ஸ்ட் ஸ்பேடிங் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் இன்டென்ட்டு, லெட்டர் ஸ்பேசிங் எப்படி கொடுக்குறது, வேர்ட் ஸ்பேசிங் எப்படி கொடுக்குறது, லைன் ஹைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகே, தென் தேர்டாக இதில் பார்க்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது. டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஷேடோ வர மாதிரி நம்ம செட் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் ஷேடோன்றது ஒரு டிசைன் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி எப்படின்னா ஒரு நம்ம வந்து எப்படி வேல்யூ சொல்லுவோம்னா ஹரிசாண்டலில் ஷேடோ 2 பிக்சலும் தென் வெர்டிக்கலாக நமக்கு எத்தனை பிக்சல் வேணுமோ அதையும் கொடுப்போம். ஸோ இது நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறது தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு H1 டேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஹரிசாண்டலாக ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஹரிசாண்டல், செகண்ட் இருக்கிறது வந்து வெர்டிக்கல். ஸோ ரெண்டு வந்து 2 பிக்சல் கொடுத்து ஒரு ஷேடோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து கலரும் கொடுத்துக்கலாம் அந்த டெக்ஸ்ட் ஷேடோவை. ஸோ நம்ம எப்படி இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம செஞ்சு ரியல் டைம் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இது வச்சு நம்ம பண்ணி பார்த்ததெல்லாம் இதில் இருக்குது. இதெல்லாம் வேணாம், நம்ம இதை மொத்தமாக வந்து நான் எடுத்து விட்டுறேன். இப்போ இதை வச்சு நம்ம பண்ணதெல்லாம் எடுத்து விட்டு நான் டெக்ஸ்ட் ஷேடோவுக்கு மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போ போல ஒரு H1 டேக்கை ஓப்பன் பண்ணி அந்த H1 டேக்கில் வந்து UK-info tech அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். தென் சேவ் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து விட்டுறேன். ஸோ நம்ம வந்து H1 டேக்கை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த H1 டேக்கு இந்த UK-info tech அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஒரு ஷேடோ வந்து நான் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நான் போய்ட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தேன்னா இது வந்து நார்மலாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷேடோ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ H1 டேக்கை செலக்ட் பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணுறேன்.
டெக்ஸ்ட் ஷேடோ. ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக எனக்கு வந்து 2 பிக்சல் வேணும். தென் வெர்டிக்கலாக வந்து எனக்கு 2 பிக்சல் வேணும். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்த்தேன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது. இதே நம்ம வந்து கலர் கொடுக்கணும் அப்படின்னா செகண்டாக வந்து நம்ம வந்து ரெட்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரெட் கலரில் வந்து அந்த ஷேடோ வேணும் அப்படின்னா நம்ம ரெட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் மாறி நமக்கு வந்து ஒரு ஷேடோ வந்து க்ரியேட் ஆகும். இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது. நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ் இது பண்ணணும், கலர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை ஃபைனலைஸ் பண்ணிக்குவோம். இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து டெக்ஸ்ட் கலர், அலைன்மெண்ட்டு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்றத நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது, டெக்ஸ்ட் ஸ்பேசிங் என்ன பண்ணுறது, டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ எப்படி கொடுக்குறது அப்படின்றலாம் பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சிஎஸ்எல் இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பற்றி பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.